அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 268. இன்றைய நிகழ்வில் நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக கோயம்புத்தூர் அவினாசிலிங்கம் மனையியல் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களினுடைய முனைவர் பட்ட ஆய்வாளர் தீபிகா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். தீபிகா அவர்கள் மும்மொழி புலமையுடையவர். தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு மும்மொழிகளிலும் நல்ல புலமை வாய்ந்தவர். தொடர்ச்சியாக அந்த மொழிகளிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவி. பல்கலைக்கழக நிதி நல்கை குழு வழங்கக்கூடிய முனைவர் பட்ட ஆய்வாளர்களுக்கான நிதி நல்கையை பெற்று JRF பெற்று தன்னுடைய ஆய்வினை நிகழ்த்தி வரக்கூடிய ஒரு ஆய்வு மாணவி. பழங்குடிகளை பற்றிய ஆய்வினை நிகழ்த்தி வருகிறார். எப்பொழுதுமே நூல்களை வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடிய ஒரு மாணவி. முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் என்றால் எப்பொழுதுமே ஆழ்ந்த சிந்தனையோடும் கள ஆய்விலும் ஈடுபடக்கூடிய மாணவர்களாக இருப்பார்கள். அந்த அடிப்படையிலே தீபிகா அவர்கள் இலக்கிய வாசிப்பாக இருந்தாலும் அதிலே தனித்துவம் மிக்கவராக இருக்கிறார். கள ஆய்விலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு நல்லதொரு ஆய்வினை செய்து வரக்கூடிய மாணவியாக இருக்கிறார். பல மொழி புலமை நிறைந்த ஒரு மாணவியாகவும் இருக்கிறார். இத்தகு சிறப்பு வாய்ந்த மாணவி முனைவர் பட்ட ஆய்வாளர் தீபிகா அவர்களை இந்த அவையிலே அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று அவர்கள் எழுத்தாளர் அராத் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய மந்தஹாசினி நூலை குறித்து பேச வருகை இருந்திருப்பது மகிழ்ச்சி தருகிறது. இந்த நூலை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், வாசித்ததில்லை. எனவே அவர்கள் வாசிப்பின் வாயிலாக நாம் அதை பெறலாம் என்ற ஒரு மகிழ்ச்சி அடைவோம். தீபிகா அவர்களை மீண்டும் ஒரு முறை அறிமுகம் செய்து விடுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். அராத்து அவர்களினுடைய மந்தஹாசினி என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்க கோயம்புத்தூர் அவினாசிலிங்கம் மனையியல் மற்றும் மகளிர் உயர்கல்வி நிறுவனங்கள் முனைவர் பட்ட ஆய்வாளர் செல்வி தீபிகா அவர்களை அனைவருக்கும் வணக்கம். நான் தீபிகா, முனைவர் பட்ட ஆய்வாளர், அவினாசிலிங்கம் பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர். பேராசிரியர்களும் தமிழ் சான்றோர்களும் ஆய்வாளர்களும் மாணவர்களும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்விலே ஆய்வு மாணவியாகிய என்னை பேச அழைத்ததற்கு என்னுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதற்கண் என்னுடைய நன்றியை ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ் துறைக்கும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று படைப்பாளர் அராத்து அவர்களின் மந்தஹாசினி நாவல் குறித்து கருத்துரை வழங்க இருக்கிறேன். என்னுடைய கருத்துரையை நான் 3 பகுதிகளாக கட்டமைத்திருக்கிறேன். முதலில் படைப்பாளர் பற்றிய ஒரு அறிமுகம், அடுத்து கதை சுருக்கம், அடுத்து கதையை பற்றிய என்னுடைய கருத்துரை. முதலில் படைப்பாளர் அராத்து. அவர் சுமார் 15 ஆண்டு காலம் எழுதி வருகிறார். 25க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார். அவருடைய எழுத்து முறை என்று பார்த்தோமேயானால் டிரான்ஸ்கிரசிவ் போஸ்ட் மாடர்ன் ரைட்டர் என்று சொல்லலாம். டிரான்ஸ்கிரசிவ் என்ற சொல்லிற்கு தமிழில் பிறல் வழுத்து அல்லது மீறல் எழுத்து என்று பொருள் உண்டு. தமிழ் இலக்கிய பரப்பிலே பரந்த வாசகர் பரப்பை அவர் கொண்டிருந்தாலும் கல்வி புலம் சார்ந்து பாடத்திட்டங்களிலோ அல்லது கல்வி புலம் சார்ந்தோ அவருடைய படைப்புகள் இதுகாரும் விவாதிக்கப்படவில்லை. எனவே அராத்துடைய படைப்புகள் ஒரு கல்வி புலம் சார்ந்து விவாதிக்கப்படுவது இதுவே முதல் முறையாக அந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரிக்கும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதியார் அவர் வாழ்ந்த காலத்தில் கொண்டாடப்படவில்லை. அவர் மறைந்த பிறகு மகாகவி, தேசிய கவிஞர் என்றெல்லாம் பாராட்டப்பட்டார். அதுபோலதான் தமிழ் இலக்கியத்திலும் இன்று பல படைப்பாளர்கள், அராத்து, சார்நிவேதிதா போன்ற படைப்பாளர்கள் எல்லாம் அவர்களுடைய படைப்புகள் விளக்கப்பட்டும் விவாதிக்கப்படாமலும் இருக்கிறது. இலக்கியம் என்பது பலதரப்பட்ட போக்குகளை உடையது. நாம் திறந்த மனதுடன் அனைத்தையும் வாசிக்க வேண்டும். அதற்காக எல்லா பின்னவனித்துவ படைப்புகளையும் படித்துவிட்டு புகழ வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஒரு திறந்த மனதோடு அனைத்து படைப்புகளையும் அணுகி ஒரு நேர்மையான விமர்சனத்தை அளிக்க வேண்டும் என்பது அடியனுடைய பணிவான வேண்டுகோள். அடுத்து கதை சுருக்கத்துக்கு போலாம். மந்தஹாசினி அராத்துடைய அராத்து எழுதிய ஒரு பின்னவீனத்துவ பெண்ணிய படைப்பாக்கம். ஒரு 150 பக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு குறுநாவல். நாவல் 3 பகுதிகளாக இருக்கு. முதல் பகுதி பழங்கால அரசர் காலத்திலையும், 2வது பகுதி இடைக்காலத்தையும், 3வது பகுதி நவீன காலத்தில் வாழும் 3 நடன பெண்களுடைய வாழ்க்கையை பற்றின கதை. அப்போ முதல் பாதியில வர பெண் தான் மந்தஹாசினி.
மந்தஹாசினி வந்து ஒரு அரசவையில் இருக்கக்கூடிய ஒரு நாடக கலைஞர், ஒரு பேரழகி. அப்போ மந்தஹாசினிக்கு வந்து அரசர்கிட்ட இருந்து அழைப்பு வருது. மந்தஹாசினி, நாளைக்கு வந்து நீங்க அரசவையில நடனம் ஆடணும் அப்படின்னு. உடனே மந்தஹாசினி வந்து தன்னுடைய அட்டவணை எடுத்து பாக்குறாங்க. அட்டவணையில நாளைக்கு நான் ஆடக்கூடிய நாளே இல்லையே, நாளைக்கே என்ன கூப்பிடுறீங்க, என்னால வர முடியாதுன்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சு ஓலை அனுப்பிடுறாங்க. மறுபடியும் அரசர் சொல்றாரு, மந்தஹாசினி, இது என்னுடைய கட்டளை, நீங்கள் நாளை அவசியம் நடனமாட வேண்டும், பேரரசர் வருகிறார், நீங்கள் ஆட வேண்டும் என்று ஆணையிடுகிறார். மந்தஹாசினிக்கு வேறு வழி இல்லை. அடுத்த நாள் அவங்க தேரேறி அரசவைக்கு போறாங்க. தன்னை நல்லா அலங்கரிச்சுட்டு போறாங்க. போய் அரசவையில அரசர் முன்னாடி அரசர் ஆடுன்னு சொல்லும்போது, இல்ல அரசரே, என்னால ஆட முடியாதுன்னு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே அதிர்ச்சியா பாக்குறாங்க. என்னாச்சு மந்தஹாசினி, நீங்க வந்திருக்கீங்க, ஏன் ஆட மாட்டேங்கிறீங்க அப்படின்றப்போ, இல்லை அரசே, தனிப்பட்ட காரணங்களால் என்னால் இன்றைக்கு நடனமாட முடியாது அப்படின்னு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன், என்ன காரணம்னு சொல்லுங்க, இது அரசருடைய ஆணை, நீங்க சொல்லிதான் ஆகணும், காரணம் சொல்லாம போக முடியாதுன்னு சொல்றப்போ, அரசரே, எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடிய மாதம் வரக்கூடிய அந்த மாத விலக்கு தான் காரணம், என்னால் இன்று நடனமாட முடியாதுன்றப்போ அரசர் கேட்கிறாரு, உன்னால நடக்க முடியுது, பேச முடியுது, தேரேறி வர முடியுது, இப்படி என்கிட்ட விவாதம் பண்ண முடியுது, ஆனா நடனம் மட்டும் ஆட முடியலையா அப்படின்னு கேட்கும் பொழுது, என்னால நடனம் ஆட முடியும், ஆனால் இன்றைக்கு நான் ஆடக்கூடிய நடனம் சிறப்பானதாக இருக்காது, அதனால நான் ஆட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பேரரசர் பக்கத்துல இருந்துட்டு இதை பாத்துக்கிட்டே இருக்காரு. உடனே என்ன சொல்றாருன்னா, மந்தஹாசினி, நீங்க ஆட வேண்டாம், நீங்க விலகிக்கோங்க, மற்றவர்கள் எல்லாம் ஆடட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லி மந்தஹாசினியும் ஆடாம நின்றுறாங்க. நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சு பேரரசர் கிளம்பும் போது மந்தஹாசினியை பார்த்து, இன்று முதல் நீ என்னுடைய அந்தப்புறத்து நாயகி, என்னுடைய அந்தப்புறத்துக்கு வரணும்னு கட்டளையிடுறாரு. மந்தஹாசினிக்கு அதுல எள்ளளவும் உடன்பாடு இல்ல, விருப்பம் இல்ல. தன்னுடைய நடனக்கலை தான், கலையால் தான் அறியப்பட வேண்டும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா அன்றைய சூழலால அவங்களுக்கு மறுத்து பேச வழி இல்லாததால மறுப்பு தெரிவிச்சாலும் வேற வழி இல்லாமல் அந்த புறத்துக்கு போயிடுறாங்க. அவங்க அந்த புறத்திலையும் அரசர் என்ன பண்றாருன்னா, மந்தஹாசினி எனக்காக ஆடுன்னு கேட்கிறாரு பேரரசர். பேரரசர் கேட்டிருந்தாலுமே மந்தஹாசினி சொல்றாங்க, அரசரே, நான் தனிப்பட்ட நபர்களுக்கு ஆட மாட்டேன், எனக்கு மேடையில ஆடிதான் பழக்கம், என்னை இப்படி தனிப்பட்ட நபர்களுக்கு ஆட வைக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது அரசர் அவளை வற்புறுத்துறாரு. வேற வழி இல்லாமல் அவள் ஆடணும்னு நினைச்சு நிலாவை பாக்குறா. நிலாவுல சிவபெருமான் தெரிகிறாரு. தன்னுடைய ஆடல் நாயகனோடு தான் சேர்ந்து ஆடுவதாக கற்பனை செய்து கொண்டு அவளும் அப்படியே அழகா நடனமாட, அபிநயங்களோட நடனமாட ஆரம்பிக்கிறா. அப்போ வந்து அரசர் வந்து அத்துமீற முயற்சிக்கிறாரு. அவளுக்கு அதுல உடன்பாடு இல்ல. தன்னுடைய நடனத்தின் வழியாகவே அரசரை கொலை செய்து விடுகிறாள். இப்படியாக மந்தஹாசினியோட கதை முடியுது. அடுத்த கடைக்கு வந்துட்டோம் அப்படின்னா, அடுத்த பகுதி வந்து இடைக்காலத்தில் வாழக்கூடிய சிரிஷா அப்படின்ற ஒரு பெண்ணோட கதை. இந்த பெண் வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய கர்னூல் மாவட்டத்துல பிறந்த ஒரு பெண்மணி. சிறு வயதிலிருந்தே நடனத்தின் மேல பேரார்வம் கொண்ட ஒரு பொண்ணு. அவளுக்கு நடனம் ஆடணும், அதன் மூலமா தான் ஒரு நடன கலைஞராகி எல்லாருக்கும் அறியப்படணும், சினிமா உலகில தான் ஒரு நாயகி ஆகணும்ன்ற விருப்பத்தோட முயற்சிகளுக்காக ஒரு பெரிய பெண்மணி ஆனதுக்கு அப்புறம் அந்த முயற்சியில் ஈடுபடுறா. ஆனா தவறுதலாக என்ன ஆயிடுறா, அந்த முயற்சியில அவ ஈடுபடும் பொழுது அங்க பார்ல வந்து பெண்களை நடனமாட வைத்து அவர்களை பாலியல் தொழிலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆளிடம் இந்த பொண்ணு தெரியாம மாட்டிக்கிறா. அங்க ஆந்திராவில இருந்து பெங்களூருக்கு போய் அவளை பார்ல நடனமாட வைக்கும் பொழுதுதான் அவளுக்கு நிதர்சனமே புரிய வருது. தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மொத்த வாழ்க்கையும் வெறுக்கிறா. அந்த சூழலையே மிக அருவருப்பாக பார்க்கிறாள். ஆனாலும் அவளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உத்வேகம், இதன் மூலம் எனக்கு ஒரு நடனம் ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, நான் இப்படியாவது ஒரு நடன கலைஞர் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு பார்ல போய் முதல் நாள் ஆடுறா. ஆடுற அந்த முதல் நாளே அங்க ஒரு இயக்குனர் வராரு, அந்த பாருக்கு வராரு. இந்த பொண்ணு ஆடுறத பார்த்துட்டு, எல்லாரோட நடனத்தை விடவும் இவளுடைய நடனம் தனித்துவமா இருக்கே, இந்த பொண்ணு கண்டிப்பா நான் படத்துல நடிக்க வைக்கணும், இந்த பொண்ணுக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த புரோக்கர், அந்த ராம்பாபு கிட்ட போய் கேக்குறாரு. இந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகா நடனம் ஆடுது, ஏதோ ஒண்ணு இந்த பொண்ணு கிட்ட வித்தியாசமா இருக்குப்பா, நான் இந்த பொண்ணை வந்து நான் எப்படியாவது சினிமால நடிக்க வைக்கிறேன்னு கேட்டப்போ, ஏங்க, இன்னைக்குதான் அவளை கூட்டிட்டு வந்திருக்கேன், நிறைய பணம் செலவு பண்ணி கூட்டிட்டு வந்து பார்ல நான் நடனமாட வச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க என் தொழிலுக்கே வேட்டு வைக்காதீங்க, ஒரு மாசம் அவட நடனம் ஆடி எங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்க சினிமால ஆட வைங்க, பாட வைங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லும்போது, இல்ல இல்ல, நான் அந்த பொண்ணுகிட்டயே போய் நேரடியா கேட்கறேன்னு சொல்லும்போது, இதா பாருங்க, 15 லட்சம் ரூபாய் பணம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் அந்த பொண்ணை கூட்டிட்டு போங்கன்னு ரொம்ப கராரா சொல்லிடுவாரு. ஓஹோ, ஆட்களை விற்பனை பண்றீங்களா, இதை நான் எப்படி பாக்கணுமோ பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் காவல்துறை அணுக போயிடுவாரு இந்த இயக்குனர். அப்புறம் வந்து இந்த சிரிஷா யாரு சிரிஷாவுடைய நடனத்தை பாக்குறதுக்கு கூட்டம் கூடுறதும், சிரிஷாவை சினிமாவில் நடிக்க வைக்கிறதுக்கு முயற்சிகள் அதிகமாகும் பொழுது ராம்பாபு வந்து சிரிஷாவை மறைச்சு வைக்க ஆரம்பிச்சிருவாரு பொது வெளியில இருந்து. சிரிஷாவுக்குமே ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல கேட்பா, ஏன் என்ன இப்படி மறைச்சு வச்சிருக்கீங்க, எனக்கு எப்பதான் சினிமா வாங்கி கொடுப்பீங்க, நான் எப்பதான் போய் நான் ஒரு நல்ல டான்சர் ஆக முடியும், எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்ல இப்போ நியூ இயர் வருது,
இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு ஒரு பண்ணை வீட்டுல பெரிய அமைச்சர்கள், தலைவர்கள், செல்வந்தர்கள் எல்லாம் வருவாங்க. அந்த மேடையில நின்னு நீ அழகா உன்னை நடனமாடி உன்னை நீ உன்னுடைய திறமையை காட்டின அப்படின்னா அதன் மூலமா உனக்கு நிறைய அறிமுகம் கிடைக்கும். அதை வச்சு நீ சினிமால பெரிய நட்சத்திரம் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது இவளும் சரி நான் தயார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சிக்காக தன்னை தயார்படுத்திக்கிட்டு அந்த அன்னைக்கு ரொம்ப அழகா ஆடுறா. அவ ஆடுறதுல அத்தனை பேருமே மெய் மறந்து போயிடுவாங்க. அதுல இருக்கக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமைச்சர் என்ன பண்ணுவாருன்னா, ராம்பாபு கிட்ட இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவள் என்னுடைய ஆசைக்கு இணங்குவாளான்னு எனக்கு கேளு, எனக்கு இவள் வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணெல்லாம் எதுக்கும் மயங்காது, அந்த பொண்ணுக்கு டான்ஸ் மட்டும்தான் முக்கியம், அந்த பொண்ணெல்லாம் ஒண்ணும் பண்ணாது அப்படி இப்படின்னு சொல்லும்போது எனக்காக பண்ணு ராம்பாபு அப்படின்லாம் கேட்கும் பொழுது இந்த ராம்பாபு அந்த பொண்ணு கிட்ட போய் இங்க பாரு, இங்க ஒரு பெரிய அமைச்சர் வந்திருக்காரு, அவர் வெறும் அமைச்சர் மட்டும் இல்ல, அவர் பெரிய ப்ரொடியூசரும் கூட, அதனால நீ நல்லபடியா ஆடுன அப்படின்னா அவர் உனக்கு சினிமால வாய்ப்பு வாங்கி கொடுப்பாருன்னு இந்த சின்ன பொண்ணோட மனசை மாத்தி அவருக்கு ஆடுறதுக்காக கூட்டிட்டு போக சொல்றாரு. அவரும் அவரோட கெஸ்ட் ஹவுஸ்ல போயிட்டு இந்த பொண்ணும் ஆடுறா. ஆடும் பொழுது எப்படி அந்த அரசர் மந்தஹாசினி கிட்ட அத்துமீற முயற்சி பண்ணாரோ அதே மாதிரி இந்த அமைச்சரும் சிரிஷா கிட்ட அத்துமீற முயற்சி பண்றாரு. சிரிஷாவுக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல, திரும்ப திரும்ப தன்னோட எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கா. இவரும் என்ன பண்றாருன்னா அத்துமீறி அவளோட ஆடைகள் எல்லாம் புடுங்கி வச்சிடறாரு. இப்ப உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணுன்னு சொல்லும்போது அவ அந்த உச்சகட்ட கோவத்துல அவரை அடிச்சு அவரோட எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த ஆடைகள் இல்லாம அவர் அந்த அறையில பூட்டிட்டு நிர்வாணமா வெளியில வந்துருவா. அவ அப்படி வெளியில வரும்போது அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே அதிர்ச்சியா அவளை பார்ப்பாங்க. அதே அந்த உச்சகட்ட கோவத்துல அதே நிர்வாணத்தோட வீதியிலும் நடந்து போவா. அங்க வீதியில இருக்கிறவங்க எல்லாம் திடீர்னு என்னடா ஒரு பொண்ணு இப்படி நிர்வாணமா நடந்து வருதுன்னு, அங்க இருக்க புத்தாண்டு கொண்டாட்டங்கள் வேற, அதனால எல்லாரும் இவளை பின்தொடர ஆரம்பிச்சிருவாங்க. அவ பின்னாடி ஒரு கூட்டம் கூடிரும். இந்த செய்தி எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பக்கம் அந்த சிரிஷாவை பத்தி தகவல் சேகரிச்சுட்டு இருந்த இயக்குனருக்குமே இந்த செய்தி போயிடும். உடனே அவரும் அந்த இடத்துக்கு வேகமா வந்துருவாரு, போலீஸும் வந்துருவாங்க. உடனே வந்துட்டு என்ன திடீர்னு இந்த பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணுதுன்னு சிரிஷாவை கைது பண்ணி போலீஸ் ஜீப்ல எடுத்துட்டு போவாங்க. போகும்போது அவங்க போறதுக்கும் அந்த இயக்குனர் அந்த இடத்துக்கு சேர்றதுக்கும் சரியா இருக்கும். அப்போ அந்த இயக்குனர் அந்த பொண்ணு ஜீப்ல மயங்கி கிடக்குற ஒரு நேரத்துல சொல்லுவாரு, நீதாமா என்னோட படத்தோட ஹீரோயின் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்கறதுக்கான சூழல்ல கூட இருக்க மாட்டா. உடனே இந்த ஜீப் அந்த இடத்த கடந்து போயிடும். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு நிர்வாணமா வீதியில நடந்து போயிட்டாங்கிறது அன்றைக்கு நாளிதழ்கள்லயும் தொலைக்காட்சிகள்லயும் பெரிய தலைப்பு செய்தியா வருது. என்னாச்சு என்னாச்சுன்னு எல்லாரும் இதை பத்தி கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் பொழுது அப்போதைக்கு அந்த பிரச்சனை யார போடணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு மனநலம் பாதிக்கப்பட்டவள், ஒரு நல்ல ஆடல் திறமை இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு பாலியல் ரீதியா சுரண்டப்பட்ட பிறகு அவளை மனநலம் பாதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லி அவளை மனநல காப்பகத்துல சேர்த்துருவாங்க. மனநல காப்பகத்துல சேர்த்ததோட மட்டும் இல்லாம அதுக்கப்புறமா அவளுக்கு பாலியல் தொல்லைகள் அந்த அமைச்சரால தொடரும். ஒரு கட்டத்துல இவளோட அந்த உச்சகட்ட கோவத்துல என்ன பண்ணுவான்னா அந்த மனநல காப்பகத்துல அந்த அமைச்சரை அந்த எப்படி மந்தஹாசினி அரசரை கொண்டுட்டாலோ சிரிஷாவும் அந்த அமைச்சரை கொண்டுடுவான். இந்த சிரிஷாவுடைய அமைச்சரை கொண்டுடுவா. அது மட்டும் இல்லாம சிரிஷா வெளியில போய் பேசினா பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு சிரிஷாவையும் கழுத்தை அறுத்து கொன்னுடுவாங்க. அப்போ ஒரு கலைஞராகணும் திறமையால வளரணும்னு நினைச்ச ஒரு பொண்ணு கடைசியில இறுதியில வாழ்க்கையினுடைய பயணம் மரணத்துல முடிஞ்சிருது. அடுத்து மூன்றாவது கதைக்கு வந்தோம் அப்படின்னா ஹோனிகா. ஹோனிகா சிரிஷா மாதிரியோ மந்தஹாசினி மாதிரியோ ஒரு இக்கட்டான ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில இல்லாம வாழ்க்கையில சகல வாய்ப்புகளும் சகல ஸ்திதிகளும் வாய்க்கப்பட்ட ஒரு பொண்ணு. சின்ன வயசுலயே நல்லா பாடக்கூடிய திறமையும் இருக்கு, ஆடக்கூடிய திறமையும் இருக்கு. அவங்க பெற்றோர்கள் இதை பார்த்துட்டு பொண்ணுக்கு இவ்வளவு நல்ல திறமை இருக்குன்னு அவள் ஒரு நல்ல கலைஞரா வளர்க்குறாங்க. அவளும் அதற்கு ஏற்றாற் போல ரொம்ப இளம் வயதிலேயே ஒரு நடன கலைஞராக ஒரு பாடல் கலைஞராக ஆயிடுறா. எந்த நாட்டுக்கு அவ ஆட போனாலுமே ரசிகர்கள் கூட்டம் அவளை மொய்த்த வண்ணம் இருந்தது. ஏகப்பட்ட ரசிகர் பட்டாளம் அவளை சூழ்ந்த வண்ணம் இருந்தது. இள வயதிலேயே பணம் புகழ் வெற்றின்னு எல்லாத்தையுமே வாழ்க்கையே ஏறுமுகமாக இருந்தது ஹோனிகாவிற்கு. அப்படிப்பட்ட ஹோனிகா ஒரு சில காதல் வாழ்க்கை ஒரு சில உறவுகளை எல்லாம் கடந்து வர்றா. ஆனாலுமே வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன, நான் ஏன் வாழ்றேன் என்னன்னு ஒரு தனக்கான வாழ்க்கை பற்றின புரிதலே இல்லாம இருக்கு. எல்லாமே இருக்கு, ஆனா என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு புரிதல், ஒரு குழப்பம் இருக்கு அவளுக்கு. அப்ப என்ன பண்றேன்னா மன அமைதிக்காக ஒரு 11 குழந்தைங்களை தத்தெடுத்து வளர்ப்பா. திடீர்னு ஆப்பிரிக்கால கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் போய் உதவி பண்ணுவா. திடீர்னு இமயமலைக்கு பயணம் போவா. என்னென்னமோ பண்ணி பாக்குறா. ஆனா அந்த குழப்பம் மட்டும் தீந்த பாடே இல்லை. என்னன்னு போதைப் பொருளுக்கு அடிமையாகிறா. ஒரே குழப்படியா இருக்கு அவளோட வாழ்க்கையே. அப்புறம் ஒரு சூழல்ல என்ன பண்றோம்னா தனக்குன்னு ஒரு தனி தீவெல்லாம் வச்சிருக்கா. அந்த அளவுக்கு அவ ஒரு வெற்றிகரமான ஒரு ஆள். அப்போ என்ன பண்றோம்னா ஒரு உச்சகட்ட மன அழுத்தத்துல என்ன பண்றோம்னா தற்கொலை பண்ணிட்டு செத்துருவா. இப்படியாக ஹோனிகாவோட கதை முடியுது. இந்த 3 கதைகள் இல்லாமல் ஒரு சின்ன புராண கதையுமே ஒரு பின்னவீனத்துவ பகடியோட படைப்பாளர் சொல்லியிருப்பாரு. சிவபெருமான் பார்வதியோட கதை. அதாவது சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் நடன போட்டி வைத்ததாகவும்
அதுல வந்து பார்வதி தேவி புடவை கட்டி இருந்ததால காலை அப்படி இப்படி அசைச்சு ஆட முடியாதால சிவபெருமான் நல்ல காலை வளைச்சு ஆடி சீட்டிங் பண்ணி பார்வதி தேவியை ஜெயிச்சிடுவாரு. அதனால பார்வதி தேவி கோவப்பட்டுட்டு தில்லையில போய் காளியா உட்காந்துட்டாங்க. அதனால எப்பவுமே காளி கோயிலுக்குள்ள பெண்களுக்கு அநியாயம் பண்ண ஆண்கள் உள்ள போனா தேவி வந்து தண்டிச்சிருவான்னு ஆண்கள் அந்த கோயிலுக்கு போறதுக்கே பயப்படுவாங்கன்னு சொல்லி தன்னுடைய பின்னவனித்துவ பகடியோட நகைச்சுவையோட அந்த கதையும் எழுதியிருப்பாரு. இப்போ இந்த கதையிலிருந்து நாம் பெறக்கூடிய செய்தி என்னன்னா, அவள் பார்வதி தேவியாக இருந்தாலும் சரி, மனித பெண்மணியாக பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களால் ஒடுக்கப்படுகிறார்கள். அதிலும் நடன கலைஞர்களுடைய வாழ்க்கை என்பது துயரமானதாகவே இருக்கிறது என்பதைதான் படைப்பாளர் இங்கே பதிவு செய்திருக்கிறார். கதை சுருக்கத்தை தொடர்ந்து இப்போ கருத்துரை. இந்த மந்தஹாசினி அப்படிங்கிறது மந்தஹாசினி, சிரிஷா, கோனிகா அப்படின்ற 3 வெவ்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்த நடன பெண்களுடைய வாழ்க்கையை விளக்கக்கூடிய ஒரு பின்னவீனத்துவ பெண்ணிய படைப்பாக்கம். இதுல வந்து படைப்பாளர் வந்து மரபுகளை கட்டுடைத்து பகடி செய்யும் விதமாக தன்னுடைய இலக்கிய உத்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார். குறிப்பா இந்த வரலாற்று காலத்துல இந்த மந்தஹாசினி பற்றின இடத்துல எல்லாம் அவருடைய நகைச்சுவை வந்து அந்த வரலாறு நம்ம செம்புல பயல் நீரார் பாட்டு நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். அப்புறம் பிச்சை புக்காயினும் கற்கை நன்றே அது நமக்கு தெரியும். துணுக்குறுதல் அப்படின்ற சொல்லுக்கு பொருள் நமக்கு தெரியும். அதே மாதிரி மொள்ளமாரி அப்படின்ற சொல்லுமே ஒரு நம்ம அது ஒரு இன்னைக்கு ஒரு எள்ளலான ஒரு சொல்லா பாக்குறோம். ஆனா இந்த இந்த வாக்கியங்கள், இந்த சொற்றொடர்களுக்கு எல்லாம் ஒரு பின்னவீனத்துவ பகடியோட ஒரு நையாண்டித்தனமாக அதற்கான விளக்கங்கள் எல்லாம் ஒரு வரலாற்று பாணியிலே சுவாரஸ்யமாக படைப்பாளர் இங்கே கொடுத்திருக்கிறார். அதனை தொடர்ந்து இந்த மந்தஹாசினி பகுதியில மந்தஹாசினி என்னதான் அரசருக்கு கீழ்ப்படிந்து தனக்கான விருப்பு வெறுப்புகள் எல்லாம் சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான சூழல் இருந்தாலுமே தன்னுடைய குரலையும் ஒரு சில இடங்கள்ல பதிவு பண்ணி இருக்கிறதா படைப்பாளர் சொல்லியிருக்காரு. அதுல எனக்கு பிடிச்ச ஒரு பத்தியை மட்டும் உங்களுக்காக வாசித்து காட்டுகிறேன். அமைச்சர் அதிகாரி வட்டத்தில் கொஞ்சம் புத்தி இருக்கிறது, ஆனால் உடல் பேணுதல் இல்லை. சினையாடு போல இருக்கிறார்கள். போர் வீரர்கள் ஓரளவிற்கு உடலை பேணுகிறார்கள். ஆனால் மண்டையில் மருந்துக்கு கூட அறிவோ விவேகமோ இல்லை. சிரமுழுக்க வெறியேறி கிடக்கிறது. வியாபாரிகளுக்கு மனமுழுக்க பொற்காசுகள் தான். சரி, புலவர்களில் யாரேனும் தேர்வார்கள் என்று பார்த்தால் அவர்களிடம் ஆளுமை இல்லை, ஆண்மை இல்லை. வறுமை அவர்களை கூனி குறுக வைக்கிறது. போட்டி, பொறாமை, உடல் நலிவு என குஷ்டரோகிகளின் கூடாரத்தில் உழல்வது போல உழல்கிறார்கள். பெரும் செல்வந்தர்களுக்கு மது, மாது, மாமிசம் இதை தவிர வேறொன்றும் தெரியாது. தினம் ஒரு மாமிசக்கறி புசிப்பதற்கும் மனித கறி இச்சிப்பதற்கும் தேவை, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றா. ஆனா இது வரலாற்று காலத்துல நடைபெற்ற ஒரு உரையாடல் போல இருந்தாலுமே இந்த பத்தி எல்லா காலத்திலும் பெண்களுடைய உளவியலை, பெண்களுடைய தேர்வை அல்லது தற்கால ஆண்களுடைய நிலையை பதிவு செய்யக்கூடிய ஒரு பத்தியாக நான் பார்க்கிறேன். அடுத்தது சிரிஷாவுக்கு வரலாம். சிரிஷா ஒரு நடுத்தர வர்க்கத்திலிருந்து வந்து வாய்ப்புகளுக்காக அலைக்கழிக்கப்பட்டு பாலியல் ரீதியாக சுரண்டப்பட்டு பாலியல் வக்கரங்களுக்கு ஆளான ஒரு பெண். இருந்தாலுமே தன்னுடைய திறமையை மட்டுமே அவ நம்புறா. அவ நிர்வாணமா வீதியில நடந்து போறதுதான் இந்த கதையோடைய முக்கிய திருப்பு முனையா நான் பாக்குறேன். கண்ணகி வந்து மதுரையை எரிச்சால் நம்ம சொல்றோம். அந்த சமூகத்தின் மீதான அந்த தவறுகள் மீதான அவளோட உச்சகட்ட கோபம் அங்க வெளிப்படுது. அதே மாதிரி காரைக்கால் அம்மையார் வந்து தன்னுடைய பேய்க்கோலம் வேணும்னு சொல்லி தன் உடலையே வெறுத்து போறாங்க இல்லையா? அப்போ வந்து அந்த ஆண்கள் மீதான சமூகத்தின் மீதான அந்த கோபம் தான், அதே கோபம் தான் இங்க சிரிஷாவிடமும் கடத்தப்படுகிறது. அப்போ இந்த மாதிரி ஒரு வரலாற்று நிகழ்வு வந்து பக்தி இலக்கியங்கள்லயோ காப்பியங்கள்ல மட்டும் இல்ல, நவீன பின்னவீனத்துவ இலக்கியங்களையுமே படைப்பாளர் ரொம்ப சிறப்பா பதிவு பண்ணியிருக்கிறார். அப்போ சிரிஷாக்கு நடக்கிற இந்த அத்துமீறல்கள் எல்லாம் வந்து வெறும் புனைவா அப்படின்னு கேட்டா கிடையாது. சிரிஷா உடைய பயணம் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு நடனமாடும் பெண்களுடைய வாழ்க்கையின் பிரதிபலிப்பு. இன்றைக்கு பெண்கள் மட்டுமல்ல, குழந்தைகளும் கூட எண்ணற்ற கணக்கற்ற பாலியல் சுரண்டல்களையும் வக்கரங்களையும் அத்துமீறல்களையும் சந்தித்து வருகிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிதர்சனம். அதே ஹோனிகாவுக்கு வந்துட்டா முற்றிலும் வேறான கதாபாத்திரம். வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சிருச்சு, பணம், புகழ், பேர், வெற்றின்னு அனைத்து ஸ்திதிகளும் வாய்க்கப்பெற்ற ஒரு பெண். ஆனால் அவளுக்கு அதை வைத்து அதை எப்படி கையாள்வது என்று தெரியவில்லை. இதுதான் இன்றைக்கு நவீன காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். வாழ்க்கையில் அனைத்து வாய்ப்புகளும் கிடைக்க பெற்றாலும் அதை கையாள தெரியாதவர்களாக பலரும் இருக்கிறார்கள். இது அவர்களுடைய தவறு அல்ல. இது மரபணுவாகவே அவர்களுக்கு ஆண்டாண்டு காலமாக ஒடுக்கப்பட்ட மரபணுக்களுக்கு இந்த திடீர் சுதந்திரமும் இந்த திடீர் வாய்ப்புகளும் இந்த திடீர் செல்வமும் வைத்து கையாள தெரியாத குழப்பமான மனநிலையே இது காட்டுகிறது. இது அனைவருக்கும் எல்லாருக்கும் இது பொருந்தாது.
தற்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த குழப்பமான ஒரு பெண்ணிய மனநிலையை இங்கே பிரதிபலிக்கிறது. நிறைவாக ஒரே ஒரு கருத்தை சொல்லி நிறைவு பண்ணிக்கிறேன். மந்தஹாசினி நம்ம எல்லாருமே ஹோனிகா மாதிரி எல்லா வாய்ப்புகளும் செல்வமும் இளம் வயதிலேயே வெற்றியும் எல்லாம் கிடைக்கணும்னு வாழணும்னு நம்ம ஆசைப்பட்டாலும் நிதர்சனம் என்னவென்றால் நாம் சிரிஷாவிற்கும் ஹோனிகாவிற்கும் இடைப்பட்ட தூரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனம். எனவே இந்த மந்தஹாசினி நூல் என்பது படைப்பாளர் அராத்து அவர்களின் ஒரு அட்டகாசமான ஒரு பின்னவீனத்துவ பெண்ணிய படைப்பாக்கம். என்னுடைய கருத்துரையை இதுகாரும் பொறுமையாக கேட்ட எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. என்னுடைய நன்றியை நான் முதற்கண் ஐயனாடார் ஜானகி அம்மாள் மகளிர் கல்லூரியின் நான் மகளிர் கல்லூரி, அதனால அது டெம்ப்ளேட்டா சொல்லும் போது அப்படி வந்துருச்சு, மன்னிச்சிடுங்க. ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் முதல்வர் முனைவர் அசோக் அவர்களுக்கும், தாளாளர் திரு அபிரூபன் அவர்களுக்கும், தமிழ்துறை தலைவர்கள் முனைவர் அருள்மொழி அம்மையார் அவர்களுக்கும், முனைவர் சந்திரகுமார் அவர்களுக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்வினை சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கும் முனைவர் சு வினோத் அவர்களுக்கும், திருமா சிவஞானம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த நிகழ்வின் பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளர்களான திரு மேகவர்மன் ஜெகதீசன் மலேசியா அவர்களுக்கும், முனைவர் ரத்ன வெங்கடேசன் சிங்கப்பூர், முனைவர் வானதி பகீரதன் இலங்கை, முனைவர் சக்தி விஜயகுமார் அமெரிக்கா ஆகிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை இந்த வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றி. ஒரு சிறப்பான நூல் குறித்த கருத்துரை. தீபிகா அவர்கள் கூறியது போலவே ஒரு விமர்சன நோக்கிலாவது, ஏன்னா அதை திறந்த மனதுடன் வாசிக்கப்பட வேண்டிய ஒரு எழுத்தாளர் அராத்து என்று சொல்லக்கூடியவர். சாரு நிவேதிதாவுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு செல்ல பிள்ளையாக பார்க்கின்ற எழுத்தாளர் அராத்து அவர்கள் மிக அழகாக, ஏன்னா கதை உரையாக தொடங்கி பின்னால் அதை ஆய்வுரையாக பகுத்து அவர் எடுத்துரைத்த அந்த பாங்கு அந்த நூலை நாம் திரும்ப வாசிக்க அல்லது தேடி வாசிக்க தூண்டுவதாக இருந்தது. ஏன்னா அந்த நூலிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து காட்டியது கூட மிக அழகான வாசிப்பு அனுபவத்தை நமக்கு ஏற்படுத்துவதாக இருந்தது. ஒன்றை ஒன்று தொட்டு செல்லக்கூடிய 3 காலத்தினுடைய கதையாக அது அமைந்து பெண் உடலாக பார்க்கப்படுவதனுடைய வழி நிறைந்த அந்த வாழ்க்கையினுடைய பதிவை பின்னவீனத்துவ பார்வையில் எப்படி அவர் பதிவு செய்திருக்கிறார் என்பதை அழகாக எடுத்துரைத்து பேசினார். தீபிகா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த நிகழ்வு குறித்து நன்றி. கருத்துரை வழங்குவதற்கு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். செல்வி தீபிகா அவர்கள் நிறுத்தி நிதானமாக ஒரு அழகாக அந்த கதை அந்த நூலை விமர்சித்திருக்கிறார். ஆசிரியர் அராத்து அவர்களுடைய மந்தஹாசினி என்கிற அந்த நூலை அவர் விரிவாக விளக்கமாக கருத்துரை சொல்லியிருக்கிறார். மந்தஹாசினி, திரிஷா, மோனிகா ஆகிய அடிப்படையில் அவர்கள் நடன கலைஞர்கள், நடனத்தின் மீது தீராத காதல் கொண்டவர்கள் மீது பெண்கள் என்றாலே அது போகப் பொருளாக பார்க்கின்ற அந்த ஆணாதிக்க சமூகத்தினுடைய அந்த அவலங்களை வெளிச்சம் போட்டு சுட்டி ஈட்டியால் குத்தியது போல ஒரு திறனாய்வு. ஆண்கள் எல்லாரையுமே அப்படி வரிசைப்படுத்தி விட முடியுமா என்ற ஒரு எதிர்குறலும் என்னுள் எழுகிறது. ஆண்களில் ராமன் கிடையாது என்றாலும் கூட சில ராமன்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனாலும் பட்டவர்த்தனமான உரைக்கக்கூடிய உண்மை என்னவென்றால் அதுதான், ஒரு பெண் பொதுவெளியில் குறிப்பாக மேடையில் ஏறி அரங்கத்தில் ஏறி நடனமாடும் பொழுது அதன் நடன கலைஞராக பார்த்து ரசிப்பதை விட ஒரு அருவருக்கத்தக்க ஒரு விரும்பத்தகாத ஒரு கோணத்தில்தான் ஒரு பெண் பார்க்கப்படுகிறாள் என்கின்ற அந்த பட்டவர்த்தனமான அரைந்தார் போல முகத்தில் அரைந்தார் போல சொல்லி இருக்கிறார். இன்றும் கூட இன்றைய காலகட்டத்திலே இன்றைய செய்தித்தாள்களை பார்க்கும் பொழுது அந்த பாலியல் அத்துமீறல்கள் அதெல்லாம் மனசுக்கு ரொம்ப 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 வலியை தருகிறது. யதார்த்தம்தான், உண்மைதான். ஆனாலும் கூட இந்த சமூகத்தை ஒட்டுமொத்த ஆண் சமூகத்தையும் அப்படி நாம் சாடிவிட முடியாது என்பது எனது கருத்து. செல்வி தீபிகா அவர்கள் கோவை அவினாசிலிங்கம் பல்கலைக்கழகத்தினுடைய கள ஆய்வு செய்து
பட்ட ஆய்வாளராக ஜேஆர்எஃப் என்று சொல்லக்கூடிய அந்த நிதி நல்கையை பற்றி அவர் அழகாக மிக சிறப்பாக செய்தனர். குறிப்பாக அவர் 3 பகுதிகளாக பிரித்து இந்த கருத்தாய்வு செய்தது. ஆசிரியருடைய அறிமுகம், கதை சுருக்கம், எனது கருத்து, தனது கருத்தையும் அவர் ஆணித்தரமாக சொல்வதை ஆணித்தரமாக இதுதான் என்னுடைய கருத்து என்பதை ஆணி அறைந்தார் போல வெட்டு 1 துண்டு 2 என்று தேங்காய் உடைத்தது போல அவர் பேசியது பாராட்டத்தக்கது. கண்ணகியையும் காரைக்கால் அம்மையாரையும் உதாரணமாக மேற்கோள் காட்டியிருக்கிறார். ஒரு சின்ன ஒரு விஷயம் என்றால், அரசியல்வாதி சினை ஆடு போல இருப்பது போலும் ஒரு போர் வீரன் வியாபாரிகளுடைய இந்த இதை கொஞ்சம் நெகட்டிவ் நேர்மறை எண்ணங்களாக இல்லாமல் எதிர்மறை எண்ணங்களை அதிகமாக வெளிப்படுத்தி விட்டாரோ என்ற ஒரு என்னுடைய ஆதங்கத்தையும் இங்கே இவன் பதிவு செய்து கொண்டு, செல்வி தீபிகா அவர்கள் ரொம்ப பொறுமையாக நிதானமாக தெளிந்த நீரோடை போல இந்த அராத்து அவருடைய மந்தஹாசினி என்கின்ற அந்த நூலை பற்றி விமர்சனம் பாராட்டத்தக்கது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு திரைப்பட வாய்ப்பு தேடி கோடம்பாக்கம், பாலிவுட், ஹாலிவுட்டில் நுழையக்கூடிய திறமை இருந்தாலும் கூட அவர்களுக்கு காமப்பசி கொண்ட சில கயவர்களுடைய கையிலே அவர்கள் கண்ணிலே படும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை எப்படி தடம்புரண்டு போகிறது என்றதையும் நாம் கவலையுடன் நாம் உணரத்தான் செய்கிறோம். குறிப்பாக அந்த மந்தஹாசினுடைய அந்த பேரழகிய அரசராயிருந்தாலும் சரி, அமைச்சராயிருந்தாலும் சரி, மோனிகா போன்ற பல வசதிகளை உடைய பெண்ணுக்கு அந்த குழப்பம் அது ஏன் வந்தது என்று தெரியவில்லை. ஆனால் 3 பேருடைய இறுதி காலமும் ஒரு துயரமான முடிவாகத்தான் இருக்கிறது. இது நடைமுறை உலகத்திலே பட்டவர்த்தனமாக சொல்ல போனால் இது நடைமுறையில் இருந்தாலும் கூட இன்னும் கொஞ்சம் நேர்மறையான சில கருத்துக்களையும் பதிவிட்டிருக்கலாமோ என்று நான் நினைக்கிறேன். மொத்தத்தில் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், நல்ல ஆழமான சிந்தித்து வார்த்தைகளை மிக அளந்துதான் தெளிவாக பேசியிருக்கிறார் மோனிகா அவர்களுக்கும். களம் அமைத்து கொடுத்த சிவகாசி ஐயனாடார் ஞானியம்மாள் கல்லூரியினுடைய தமிழ் துறைக்கும் நெஞ்சார்ந்த நன்றி இவன் பதிவு செய்து கொண்டு, இந்த சிறப்பான ஒரு அராபத் அறியப்பட வேண்டும். இன்னும் கூட ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிடுறேன். அவர் விளக்கப்பட்டும் அவருடைய படைப்புகள் விளக்கப்பட்டும் விவாதிக்கப்படவும் இல்லை என்று கூறுகிறார். அது ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. படைப்பாளிகளுடைய எல்லா படைப்புகளும் விளக்கப்பட்டதாகவும் சொல்ல முடியாது, விவாதிக்கப்பட ஒரு காலம் வரும். ஒரு காலம் வந்தால், கனிந்த காலம் வரும் பொழுது அது சபைக்கு வரும்பொழுது விவாதிக்கப்படும், விமர்சனம் செய்யப்படும். மொத்தத்தில் இந்த திறனாய்வு மிக சிறப்பாக இருந்தது. செல்வி தீபிகா அவர்களுக்கும் தமிழ்துறைக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றி சார். கருத்துரை வழங்கிய மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 268. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா. அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் தா. சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே கோயம்புத்தூர் அவினாசி லிங்கம் மனையியல் மற்றும் மகளிர் உயர்கல்வி நிறுவனத்தின் தமிழ்துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் செல்வி தீபிகா அவர்கள் அராத்து எழுதிய மந்தஹாசினி என்னும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். 15 ஆண்டுகால உழைப்பின் விளைவாக 25க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதிய பெருமைக்குரியவர். அராத்து அவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காத நிலையினை எடுத்துரைத்தமை, பின் நவீனத்துவ பெண்ணிய படைப்பாக்கம், 150 பக்கங்களை கொண்ட பணுவல், 3 பெண்களின் வாழ்வியலை பின் நவீனத்துவத்தில் எடுத்துரைக்கும் நூல், பேரழகியான மந்தஹாசினி நடன நிகழ்வு குறித்த விவாதங்களை எடுத்துரைத்தமை, அரசனின் கட்டளையால் மறுத்து பேச முடியாத நிலைமை, நிலாவில் தோன்றும் ஆடல் நாயகனான சிவனோடு சேர்ந்து ஆடுதல், நடனத்தில் அரசனை கொன்று விடுதல், ஆந்திராவில் பிறந்த சிரிஷாவின் நடன சூழல், ஆட்களை விற்பனை செய்யும் தன்மை,
சிறுசாவை பொதுவெளியிலிருந்து பாதுகாத்து வைக்கும் ராம்பாபு, அமைச்சரின் கேள்வி, சிறுசாவிடம் அத்துமீறிய அமைச்சர், சிறுசாவின் அவலக்காட்சி, மனநலம் பாதிக்கப்பட்டவளாக முத்திரை குத்துதல், இறுதியில் அமைச்சரை கொலை செய்தல், சிறுசாவின் இறுதி பயணம் இறப்பில் முடிதல், இளம் வயதிலேயே நடன கலைஞராக உயரும் மோனிகா, புரிதல் இல்லாத வாழ்க்கை, பல்வேறு நிலைகளில் புலம்பி போதல், உச்சகட்டத்தில் மோனிகா இறந்து போதல், சிவனுக்கும் பார்வதிக்கும் இடையே நடந்த நடன போட்டியை பின் நவீனத்துவ போக்கில் எடுத்துரைத்தமை, மரபுகளை கட்டுடைத்து எழுதிய பாணி, வரலாற்று பாணியில் சொற்களை கையாண்டு பகடி ஆடியமை, சமூகத்தின் மீதான தவறுகளையும் கோபங்களையும் கடத்தப்படும் பாத்திரமாக சிரிசாவை சுட்டிக்காட்டியமை, அனைத்தும் கிடைத்திருந்தும் மோனிகா கதாபாத்திரத்தின் வழி நவீன கால பெண்களின் பிரச்சனையாக கருதியமை, இவ்வாறாக இந்நூலில் இடம்பெற்றுள்ள செய்திகளை பொறுமையாகவும் நேர்த்தியாகவும் தெளிந்த நீரோடை போலவும் நூல் குறித்த செய்திகளை 3 பிரிவாக பிரித்து கொண்டு ஆய்வாளருக்கே உரித்தான பாணியில் பாங்குற எடுத்து கூறி உரையாற்றிய அம்மா அவர்களுக்கு நன்றி. இந்நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் அருள்நாதன், முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன், திரு மேகவர்ணன் ஜெகதீசன், சிங்கப்பூரைச் சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன், திரு சவுந்தரபாண்டியன், திரு கோவிந்தராஜன், திரு ஆறுமுகசாமி, திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், ஆய்வு மாணவர்கள், பேராசிரியர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. முன்னுரையில் தன்னுரையை முடித்துக் கொள்ளாமல் முடிவுரையில் அடிவரி வரையில் நீள்கிறது புத்தகம் என்னும் சிந்தனை வரிகளோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூல் சந்திப்போம்.